Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு லூக்கா 10ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பை பார்த்துடலாமா? போ, நேசி, சேவை செய். கோ, லவ், சர்வ். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். 40 வசனங்கள் தான் இருக்குது. இதில் 3 முக்கியமான சம்பவங்கள் இருக்குது. அதை நம்ம படிச்சிட்டோன்னா இந்த அதிகாரம் முடிஞ்சிரும். பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு 70 சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிற அந்த காரியம் இருக்குது. 2வது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியாயசாஸ்திரியனுடைய கேள்விக்கு இயேசு பதில் கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நல்ல சமாரியின் சம்பவத்தை உதாரணமாக இயேசு விளக்குவார். 3வதாக மார்த்தாள் மரியாள் அந்த சம்பவம் இருக்கும். சரியா? அப்போ ஒவ்வொன்றா நம்ம படிக்கலாமா? முதல் பகுதியை படிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனங்கள். 70 பேர் ஊழியத்திற்கு அனுப்பப்படுதல். த மிஷன் ஆஃப் த 70. இதில் என்ன பார்க்க போகிறோம்? 70 சீஷர்களை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அனுப்பினார். 70 disciples of Jesus was sent to preach about the kingdom of God. முதலாவது வசனங்களை வாசித்துடலாம். அதுக்கு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். இங்கே 70 சீஷர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே லூக்கா குறிப்பிடுகிறார். இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இயேசு அந்த 12 சீஷர்களை தான் தமக்கென்று சொல்லி தெரிந்து கொண்டு அவர்களை ஊழியத்திற்கு முந்தின அதிகாரத்தில் அனுப்புகிறார். ஆனால் இந்த 12 சீஷர்களை தவிர வேற 70 பேரும் இருந்தாங்க அப்படின்றத இந்த லூக்கா சுவிசேஷகன் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். இவங்க எப்படி சீஷர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படலை. ஆனால் கண்டிப்பாக இயேசுடைய போதனைகளை கேட்டு, மேபி இந்த லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம பார்ப்பது போல அந்த சமவெளி பிரசங்கத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பி இயேசுகிட்ட சீஷர்களாக மாறியிருக்கலாம். இல்லாட்டா மலை பிரசங்கத்தை கேட்டு அதன் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வந்திருக்கலாம். ஸோ எப்படி ஆயினும் பார்க்கும் பொழுது இவர்களும் இயேசுவினுடைய சீஷர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி லூக்கா சொல்றாரு. அப்போ நம்ம எப்போவுமே பைபிள் படிக்கும் போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். அப்போ தான் அந்த ஆன்சர்ஸை வச்சு அதனுடைய விளக்கத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இங்கே இவைகளுக்கு பின்பு அப்படின்னு போட்டிருக்குல்ல, அப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா எவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன உதவியாக இருக்குதுன்னா, எவைகளுக்கு பின்புனா இதென்ன முதல் வசனமே, அப்போ முந்தின வசனங்கள் அதற்கு நமக்கு தேவைப்படுகிறது. அப்படின்னா முந்தின அதிகாரத்தினுடைய பின்பாக இருக்கிற சில வசனங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து அந்த எவைகளுக்கு பின்பு அப்படின்றத நான் விளக்கி சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ அந்த முந்தின அதிகாரத்தினுடைய அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 3 நபர்கள் இயேசுவை தேடி வருகிறதை பார்க்கலாம். அதுல முதலாவது ஒருத்தன் வரான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்றார். நமக்கு ஒருவேளை அது வித்தியாசமாக காணப்படலாம். அவன் பின்பற்றுகிறேன்னு சொல்கிறான், அதற்கு இயேசு ஏன் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளக்கி சொல்லி கொடுத்தேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ கூட்டமாக ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். இதை பார்த்த இந்த நபர் இவனை மத்தேயுல பார்க்கும் பொழுது இவன் ஒரு வேத பாரகன் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இவன் என்ன யோசித்தான் அப்படின்னா, இயேசுவை நம்ம பின்பற்றி கொண்டே இருந்தோன்னா இப்போ இயேசு வேற மரணம் அடைய போறேன்னு சொல்றாரு. அதற்கு பிற்பாடு கண்டிப்பாக வேத பாரகனாக இருக்கிற எனக்கு தான் இந்த போஸ்ட் கிடைக்க போகுது. அப்போ என்னையும் நிறைய பேர் இந்த மாதிரி பின்பற்றி வருவாங்க, எனக்கு நல்ல புகழ் கிடைக்கும், எனக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், நல்ல பணம் கிடைக்கும்
அப்படின்ற ஒரு ராங் மோட்டிவோட, ஒரு தவறான நோக்கத்தோடு கூட பின்பற்றுவதற்காக தான் இவன் இங்க சொல்றான். ஏன்னா இயேசு சொல்லுகிற அந்த பதிலை வைத்து அவன் என்ன நோக்கத்தோடு கூட பின்பற்ற வந்தான் அப்படின்றது அதன் மூலமா நமக்கு புரியுது. நம்ம மேலோட்டமா படிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ என்னடா இது, இயேசு ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆமாப்பா நீ நிச்சயமா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லாம ஏன் இப்படி சொல்றாருன்றது அப்பதான் நமக்கு புரியும். இந்த சீஷன் தவறான நோக்கத்தோடு கூட பின்பற்றணும்னு சொல்றான். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. ரெண்டாவது ஒருத்தன் இவன் இயேசுவை பின்பற்றன்னு சொல்லல, ஆனா இயேசு தான் என்ன சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, முதலாவது போய் நான் என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணி விட்டு வந்துடுறேன், அதற்கு பிறகு உங்களை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஏதோ நினைச்சுப்போம் என்ன அப்படின்னா, இப்ப ஏதோ அவங்க அப்பா இறந்து போனதாகவும் அந்த அடக்கத்தை முடிச்சுட்டு இயேசுவை பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்றதா நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், மிக தாமதமாக பின்பற்றுகிற சீஷன் அப்படின்னு சொன்னேன். அதற்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன், யூத கலாச்சாரத்துல அதாவது மூத்த மகன் அப்படின்னும் போது அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கும். அவன்தான் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கடைசி வரைக்கும் பராமரிக்க வேண்டும். இப்ப ஏதோ அவனுடைய தகப்பன் மரணம் அடையல, அதாவது என்றைக்கோ மரணம் அடைய போகிற தன்னுடைய தகப்பனுக்கு காத்திருந்து எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு அதற்கு பிறகு உம்மை பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்லிதான் அங்க அவன் சொல்றான். அப்ப இவன் என்னன்னா, இவனுடைய மோட்டிவ் என்னன்னா, எவ்வளோ தூரம் சாக்கு போக்கு சொல்லி அதை டிலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஷன் நினைக்கிறான். அப்போ இன்னைக்கு கூட நம்ம அதுக்கு எதற்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வரேன், 60 வயசுக்கு மேலே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டே 60 வயசுக்கு மேலே நீ வேலை செய்ய முடியாது, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுது. ஆனால் அதுக்கு பிற்பாடு இவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி வருவாங்க. அந்த மாதிரி நபர்கள் தான் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதனும் அவனே இயேசு கிறிஸ்துவை சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், ஆனாலும் முதலாவது போய் நான் என்னுடைய வீட்டில் போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு என்ன பதில் கொடுத்தார், கலப்பையின் மேல் கைகளை வைத்தவன் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்க தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் நான் சொல்லி கொடுத்தேன், தேவனுக்கென்று சொல்லி அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் தங்களுடைய பழைய வாழ்க்கைய திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் அவங்களை ஆண்டவருக்காக தீர்மானிச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இயேசுவை நோக்கி அவர்கள் பிரயாணம் பண்ண வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அப்ப 3 விதமான நபர்களை நம்ம பார்த்தோம். முதலாவது யாரு, தவறான நோக்கத்தோடு இயேசுவை பின்பற்றுபவன். ரெண்டாவது யாரு, இயேசுவை பின்பற்றுவதில் தாமதமாக செயல்படுபவன். மூன்றாவது யாரு, பழைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்த்து அர்ப்பணிப்பில்லாமல் இருப்பவன். ஸோ இதை எதுக்கு திரும்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, போன வாரம் தான் சொல்லி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த வசனத்தை நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா, 10:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு அப்படின்னும் போது எவைகளுக்கு பின்புன்னு நான் சொன்னேன்ல, அப்போ இந்த சம்பவங்களுக்கு பின்பு வேறே 70 சீஷர்கள். அப்போனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேறே 70னா என்ன, நம்ம யோசித்துக்க கூடாது அந்த 12 சீஷர்களை தவிர வேற சீஷர்கள் போல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வேற சீஷர்கள்னா யாருன்னா, அதாவது நான் சொன்னேன்ல, தவறான நோக்கத்தோடு பின்பற்றாதவன், தாமதமாக பின்பற்றாதவன், அடுத்து லாஸ்டா என்ன பார்த்தோம், அர்ப்பணிப்போடு கூட பின்பற்றாதவன். இந்த குணங்கள் இல்லாத நபர்கள் இந்த 70 பேர் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். அப்படின்னா பாசிட்டிவா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், நல்ல நோக்கத்தோடு பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரை உடனடியாக பின்பற்ற ஆயத்தமாய் இருப்பவர்கள், மூன்றாவதாக தங்களுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து கொண்டே இராமல் அர்ப்பணிப்போடு பின்பற்றுகிறவர்கள். அப்ப இந்த 70 பேருடைய குணாதிசயங்களை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது என்ன போடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம், தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே. நம்ம ஒன்னொன்னா நம்ம படிக்கலாம், அப்பதான் நமக்கு நல்லா புரியும். சரியா, இப்ப இயேசு என்ன பண்றாரு, இந்த 70 பேரை செலக்ட் பண்ணி இவர் போகிற பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு இவர் முன்பதாக அங்க ஆயத்தம் பண்ணுவதற்காக அனுப்புகிறார். இது ரொம்ப முக்கியமான வேலை பாருங்களேன். தேவனுடைய ராஜ்யத்துல பணி செய்கிறவர்கள் இந்த வேலையை நிச்சயமாக செய்ய வேண்டும். அதாவது யோவான் ஸ்நானன் அப்படின்ற ஒரு நபரை குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். இவர் யார் என்று சொன்னால், மேசியா வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர். ஏற்கனவே இவரை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே
எழுதப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பணி. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இந்த 70 பேருக்கு கிடைச்சிருக்கு பாருங்களேன். அதாவது இயேசு தாம் போவதற்கு முன்பாக இந்த 70 பேரை அனுப்பிச்சு அங்க எல்லாம் ரெடி பண்ணுங்க, நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் போதிக்க போகிறேன், நான் அங்க ஜனங்களை விடுதலையாக்க போகிறேன், அதற்கு முன்பாக நீங்க போய் அங்க வழியை ஆயத்தம் பண்ணுங்க, ஜனங்களுடைய இருதயத்தை நீங்க ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு ஆராதனை நடத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இன்னைக்கு காலையில நம்ம ஆராதனை நடத்துறோம் அப்படின்னா எல்லாரும் மைக் எடுத்து பாட்டு பாட முடியாது. அதற்கு முந்தின நாளே இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி நாற்காலிகளை போட்டு நல்லா எல்லா ஆயத்தங்கள், மைக்லாம் ஒழுங்கா வேலை பார்க்குதா, ஃபேன் லைட்லாம் கரெக்டா எரியுதா, இதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு அடுத்த நாளும் என்ன பண்ணுவாங்க, ஆராதனைக்கு முன்பாகவே அவர்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து அவர்கள் ஆயத்தப்படுத்தினால்தான் மற்ற ஜனங்கள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியும், ஆராதிக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா ஆயத்தம் பண்ணல அப்படின்னா எப்படி ஜனங்கள் உட்கார முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இது நமக்கு சரீர பிரகாரமான ஆயத்தங்கள். ஆனா இதை தவிர வேற என்ன ஆயத்தங்கள் இருக்கிறது? இப்போ ஜனங்கள் வரணும்னா முன்கூட்டியே போய் அவங்கள்ட்ட சொல்லணும், நாளைக்கு சர்ச் இருக்குது, நீ வா, ஆண்டுடைய வார்த்தையை கேட்க வா, ஆராதிக்கவான்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும், ஜனங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, அவங்க ஒருவேளை சாக்கு போக்கு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கூடுமானால் அவர்களை கையோட கூட்டிட்டு வரணும். அப்ப இதுவும் ஒரு ஆயத்த வேலை தான். அப்ப அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க கூட பேசி அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரணும். இப்போ ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிற ஒரு ஊழியரா இருந்தா என்ன பண்ணணும், அவங்க அந்த ஆராதனைக்கு என்று சொல்லி தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து அவர்கள் அந்த மெசேஜை ஆயத்தப்படுத்தி அதை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இப்ப பாடல் பாடுகிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள் பாடல்களை செலக்ட் பண்ணி இசையோடு கூட இணைந்து அதை பிராக்டிஸ் பண்ணி ஜெபித்து அவங்க அடுத்த நாள் வரணும். அப்ப இப்படி நிறைய ஆயத்தங்கள் இருக்கிறதுல அதே மாதிரிதான் ஆண்டவர் தாம் போகும் பட்டணங்களுக்கு இந்த 70 பேரை ஆயத்தம் செய்வதற்காக அனுப்புகிறார். அவங்க இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்புவதற்காக அனுப்புகிறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஸோ இன்னைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் அந்த காரியத்தை செய்வதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இங்க இயேசு சொல்லுகிறதை பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்கிறோம், 2 பேராக அனுப்பினார். இப்போ ஒரு ஊழியத்திற்கு இப்ப அனுப்புறாரு. இப்ப 70 பேர் இருக்கிறாங்க. 70 பேரை 70 இடத்துக்கு அனுப்பலாம்ல. ஏன் 70 பேரை 2 பேரை ஏன் இயேசு அனுப்புகிறார் அப்படின்னா, இதுலயும் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். மிக முக்கியமான 3 காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். முதலாவதாக, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை தானே இப்ப கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். வேதத்துல நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் தலையிலே இணைக்கப்பட்டிருக்கிற பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நீங்க ஒரு அவயவம், நான் ஒரு அவயவம். அவயவனா தெரியுதுல, நீங்க ஒரு ஆர்கன் ஆஃப் த பாடி, நான் ஒரு ஆர்கன் ஆஃப் த பாடி. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்னா ஆர்கனைஸ்டா ஒரே சரீரத்துல இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சரீரம் இயங்க வேண்டுமானால் கை அதோடைய வேலையை செய்யணும். சப்போஸ் இப்போ நமக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீயே எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம வாய் சொல்லுச்சுன்னா எப்படி சாப்பிட முடியும்? கை என்ன பண்ணணும், அந்த சாப்பாடை எடுத்து கொடுக்கணும், வாய் அதை பெற்றுக்கொள்ளணும், பற்கள் அதை மென்று அதை உள்ளே அனுப்பணும். உள்ளே இருக்கிற அந்த ஜீரண உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யும் பொழுது தான் சரீரத்திற்கு போதுமான ஆகாரம் கிடைக்கும். அதே மாதிரி தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை செயல்பட வேண்டுமானால் நம்ம ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு கூட ஒரு மனதோடு கூட செயல்படணும் அப்படின்றதான் இங்கே இயேசுவினுடைய ஆலோசனை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தனிக்காட்டு ராஜாவா இருக்காத. ஒருவேளை ஒருத்தருக்கு நிறைய டேலண்ட் இருக்கலாம், அவங்களே பாட முடியும், அவங்களே பிரசங்கிக்க முடியும், அவங்களே எல்லாமே மியூசிக் வாசிக்கலாம், எல்லாத்தையும் செய்ய முடியுமா இருக்கும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப, அவருடைய திறமைக்கு ஏற்ப அதை பகிர்ந்து அளித்து அவர்களை அதில் அந்த ஊழியங்களிலே இணைக்க வேண்டும். இதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மனஸ்தாபங்கள், ஏதாவது மன கஷ்டங்கள் இருந்தாலும் ஒப்புரவாகி அந்த ஊழியங்கள் நடைபெறுவதற்கு
நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஹெல்ப் பண்ணணும். சரியா? அப்போ ஊழியத்துக்கு செல்லுகிறவர்கள், இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு மனதோடு கூட மற்றவர்களோடு கூட ஐக்கியத்தோடு கூட செயல்பட வேண்டும். நமக்குள்ள வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் வந்தாலும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் அதை சரி செய்து கொள்ளணும். அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழியம் செய்வதற்கு தகுதியானவர்கள். ஆனால் இன்னைக்கு ரொம்ப பரிதாபமான நிலையிலே கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு ஊழியரை பார்த்தா இன்னொரு ஊழியருக்கு பிடிக்காது, ஒரு விசுவாசியை பார்த்தா இன்னொரு விசுவாசிக்கு பிடிக்காது. இவர்களுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுவார்கள், அவர்களுக்கு விரோதமாக இவர்கள் செயல்படுவார்கள். அவர்களை குறித்து குறையோடு வாழ்வார்கள், மனஸ்தாபங்களோடு வாழ்வார்கள். இதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம சிலுவையின் அடிவாரத்தில் வைத்து விட்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நல்ல மனப்பக்குவத்திற்குள்ள நம்ம வந்துடணும். பாருங்களேன், நீங்கள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதில் இருக்கலாம். ஒருவேளை அனுபவ ரீதியாக பலர் நீங்கள் இந்த காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எப்படி என்ன செய்யன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய இருதயத்திலே உங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றவாறு தேவனை முன்னிட்டு நீங்கள் நடக்க வேண்டிய காரியங்களை மாத்திரம் செஞ்சா போதும். மற்றவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்களை குறித்ததான மனஸ்தாபமோ அவர்களை குறித்ததான கசப்போ உங்களுடைய வாழ்க்கையில இராதபடிக்கு நீங்க அதை அறவே எடுத்து போட்டு விட வேண்டும். ஆண்டவரே, நான் பரிபூரணமாக அவர்களை மன்னித்து விடுகிறேன், அவருடைய பாவங்களை நீர் மன்னியும், அவருடைய பாவத்தை உணர்த்தும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு நம்ம ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே செயல்பட வேண்டும். அதுதான் அதோடைய அர்த்தம். ரெண்டாவது ரீசன் சொல்றேன் பாருங்களேன். 2 சாட்சிகள் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். வேதாகமத்திலே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2-3 சாட்சிகளை வச்சுதான் ஒரு காரியத்தையே நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசையின் நியாயப்பிரமாணம் சொல்லுது. இப்ப இயேசு தன்னுடைய புதிய பிரமாணத்துல சொல்லுகிறார், 2 சாட்சிகளா நீங்க போகணும். இப்போ ஒருத்தர் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னொருத்தர் சப்போர்ட்டிவா அந்த இடத்துல பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் அங்க உறுதி செய்யப்படும். இப்ப நீங்க மட்டும் தனியா போனா கேட்கிற நபர்கள் நிறைய வேளையில கொஞ்சம் குழப்பம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இன்னொருத்தரும் சொல்றாங்க, ஆமாங்க நானும் இப்படி இருந்தேன், ஆனா இயேசு என்னை தொட்டார், என்னுடைய வாழ்க்கை மாறினது அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்கிற நபர்களுக்கு அது ஆத்தென்டிகேட்டடா, ஒரு அதிகாரப்பூர்வமாக அவங்க உணர்வாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல 2 சாட்சிகள் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு 2 பேராக அனுப்புகிறார். மூன்றாவதாக ஒரு காரணத்தை சொல்றேன் பாருங்களேன். ஒருவருக்கு ஒருவர் கடினமான நேரங்களில் உதவி செய்ய. சப்போஸ் இப்போ நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, தனியா போயிட்டு எங்கேயாவது சுவிசேஷத்தை எதிர்க்கிறவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க உங்களை எதிர்க்கிறாங்க, உங்களால என்ன செய்யறதே தெரியல, இல்லாட்டா கிராஸ் கொஸ்டின்ஸ் பண்றாங்க, பதில் சொல்ல தெரியல. இப்ப இன்னொருத்தர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு கம்ஃபர்ட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க தனியா போய் மாட்டிக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க அப்படின்றது தான் இயேசு இங்க சொல்லி கொடுக்கிற காரியம். அப்ப 3 விஷயங்கள். ஏன் ஆண்டவர் தனியா அனுப்பாம 2 பேரா அனுப்புறாரு அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது 2 சாட்சிகள் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். 3வதாக ஒருவருக்கு ஒருவர் கடினமான நேரங்களில் உதவி செய்ய. அப்ப இந்த முதல் வசனத்துக்கு இவ்வளோ விளக்கங்கள் இருக்கிறது, இதை மறந்துடாதீங்க. அடுத்த வசனத்துக்கு போயிடலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இதையும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையா நம்ம பார்க்க போறோம். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இப்ப எதற்கு அவர் கம்பேர் பண்றார் பாருங்களேன். அந்த அனலஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எதை ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார்? அறுப்புக்கு இந்த ஊழியத்தை ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். இப்போ நீங்க இதை இமேஜின் பண்ணுங்க. ஒரு விவசாயி இருக்கிறான், அவன் விதை விதைக்கிறான், நல்லா நீர் பாய்ச்சுகிறான், கொத்தி எரு போடுகிறான், எல்லாம் செய்யறான். ஆனா எதுக்காக செய்வான் அப்படின்னா, அந்த அறுவடைக்காக அவன் செய்வான். இப்ப அறுவடை வந்துருச்சு. இப்ப உதாரணமா நீங்க இந்த அரிசி, நெல் அதை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அறுவடையில அது ரொம்ப அழகா முத்து முத்தா அப்படியே கோல்டன் கலர்ல இருக்கும், பார்க்கவே ரொம்ப பளபளப்பா இருக்கும். இப்படி அறுவடை நேரத்துல அவன் அறுக்காம விட்டுட்டானா, அவன் இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டதெல்லாம் என்ன ஆயிரும்? வீணாய் போயிரும்ல. அதை தான் இயேசு இங்க சொல்றாரு. இப்ப நல்லா அறுவடைக்கு ஆயத்தமாய்
இந்த ஜனங்களுடைய இருதயம் இருக்குது. நீங்க வேலையாட்களா போய் அந்த அறுவடையை நீங்க அறுக்கணும். இப்போ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்க போய் இந்த தாகத்தோடு இருக்கிற இந்த ஜனங்களை பார்த்து இந்த ஆயத்த வேலையை செய்யுங்கள், இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவியுங்கள், இந்த தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கள் என்பதை தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். இயேசு இப்ப இங்க இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. அறுவடை மிகுதியா இருக்குது, ஆனா வேலை ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறீங்க. அதனால இப்ப என்ன ஒரு நிர்பந்தம் ஆகிவிட்டது என்று சொன்னால், இப்ப ஒர்க் நிறைய இருக்கு, ஆனா ஒர்க்கர்ஸ் குறையா இருக்காங்க. அப்படின்னா அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ்டா செய்யணும். ஏன்னா நம்ம தான் இந்த வேலையை முடிக்கணும். அதனால மிக விரைவாகவும் அதே நேரத்துல கருத்தாகவும் ஜாக்கிரதையாகவும் செய்ய வேண்டும் என்பதையும் சொல்றாரு. அதற்கு ஒரு காரியத்தையும் இங்க சொல்லி கொடுக்கிறார். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்புக்கு வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள். ஆகவே இந்த வேலையாட்கள் தேவை என்பதை நீங்களும் உணர்ந்து இந்த வேலையாட்களை அனுப்பும்படிக்கு உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இவாஞ்சலிசம், சுவிசேஷ ஊழியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, கைப்பிரதி கொடுக்கிறேன், ஊழியம் பண்ண போறேன், அங்க போறேன், இங்க பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது நல்லதுதான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, மத்தேயு 28 சொல்றாரு, பிரதான கட்டளையா சொல்லியிருக்கிறாரு, நீங்க புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தம் இல்லாம போகக்கூடாது. ஆயத்தத்தோடு போக வேண்டும், ஜெபத்தோடு கூட தான் நீங்க போகணும். அப்பதான் அங்க ஜனங்களுடைய இருதயம் தேவனுக்கு நேராக திருப்பப்படும். இல்லாவிட்டால் ஜனங்கள் கேட்கவே மாட்டாங்க. நீங்க பண்ணுகிற ஊழியங்கள் விரயமாய் போய்விடும். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நாங்கள் போகிற இடங்களிலே கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கொடுக்கணும். எந்தெந்த ஜனங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை போய் நாங்கள் பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு, அவர்களோடு பேசுவதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கணும். அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். லூக்கா 10:3 புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். என்ன இப்ப இயேசு சொல்றாரு? புறப்பட்டு போங்கள். புறப்பட்டு போங்கள்னு சொன்னவர் இங்க ஒரு எச்சரிப்பாக ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க ஆட்டுக்குட்டிகள், நீங்க போகிற இடம் சாதாரண இடம் கிடையாது. அங்க நிறைய ஓநாய் இருக்கும். ஓநாய்க்கு என்ன ஆகாரம்? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியை பார்த்தா அது சும்மா விடுமா? அதனால ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட நீங்க போகணும். ஜோம் பண்ணாம போயிடாதீங்க. தேவனுடைய பாதுகாப்போடு கூட தான் நீங்க போகணும். ஆயத்தம் இல்லாம போயிட்டீங்க அப்படின்னா உங்களை அந்த ஓநாய்கள் பட்சித்து விடும். சோ ஆகவே நான் உங்களோடு கூட இருந்து நான் உங்களை வழி நடத்த போகிறேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க சுவிசேஷ பணியை செய்யும் முன்பாக, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யும் முன்பாக நல்லா ஜெபித்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்தத்தோடு கூட தேவனுக்கு பிரியமாக நீங்கள் உங்களையே ஜீவபலியாய் அர்ப்பணித்து நீங்கள் போகும் பொழுது தேவனே உங்களுக்கு உதவியாக நின்று அந்த இடத்துல ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவார். அந்த ஓநாய்களுக்கு தப்பி போவதற்கு உங்களுக்கு பலன் கொடுப்பார். அவரை நம்பி நீங்கள் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இங்க இயேசு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து வருகிற பகுதியில நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இப்ப இயேசு ஊழியத்துக்கு தானே அனுப்புறாரு. அப்போ இப்ப சில ஆலோசனைகளை இந்த சீஷர்களுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த டிசைபிள்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். வாசிக்கலாமா? லூக்கா 10:4 பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன போடப்பட்டிருக்கிறது? பணப்பை, சாமான் பை, பாதரட்சை. இதை மூணுத்தையும் கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி இயேசு இங்க சொல்றாரு. இதை ஏற்கனவே நான் 9ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது 12 சீஷர்களை அனுப்பும் போது இதே விஷயத்த சொல்றாரு. அப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தி பாருங்க. இது என்ன அர்த்தம்? சரி, நானே சொல்லிடுறேன். இப்ப யூத கலாச்சாரத்துல தேவனுடைய பணியை செய்யணும்னு விரும்புறவங்க அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தங்களுடைய சுய பலத்துல போகக்கூடாது. தேவனை முற்றிலுமாய் சார்ந்து அவங்க போகணும். நான் என்ன சொன்னேன்? கவர்ச்சிகரமான உபகரணங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு அவசியம் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த நாட்கள்ல ரபிமார் என்ன சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, நீங்க தேவனுடைய பணியை செய்வதற்கு முன்பாக 3 காரியத்தை அவங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. முதலாவதாக ஸ்டாஃப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்டாஃப்னா கோல். அடுத்தது பணப்பை, மணி பேக். மூன்றாவது செப்பல், பாதரட்சை அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இது எல்லாமே
அவங்க சுயபலத்தில் இல்லைன்னா சரீர பிரகாரமாக வேலை செய்வதற்கு உதவக்கூடிய காரியங்கள். என்னுடைய ஊழியத்துக்கு நீங்கள் போகிறீங்கல்ல, நீங்கள் முழுமையாக என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்னை நம்பி நீங்கள் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்றதான் இயேசு இங்கே சொல்லி கொடுக்கறது. அப்படி நீங்கள் போகும் பொழுது நான் உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன். இப்போ நீங்களே நம்பாமல் இதெல்லாம் ஆயத்தத்தோடு போனீங்க அப்படின்னா நீங்கள் போய் எப்படி ஜனங்களிடத்துல தேவனை நம்புங்கன்னு சொல்ல முடியும்? நீங்களே ஆண்டவரை நம்பாமல் தானே இதெல்லாம் கொண்டு போகிறீங்க. அதனால இப்படி நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போனாதான் எல்லா காரியத்துக்கும் நீங்கள் என்ன சார்ந்து வாழ்வீங்க அப்படின்றதான் ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுக்கறது. அடுத்தது பாருங்களேன், வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். இது என்னதில்ல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுல்ல. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வழியில் வரவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்கன்னு போட்டிருக்கோம். அப்போனா இது என்ன அப்படின்னா, இதற்கு தான் நம்ம மத்திய கிழக்கு நாடுகளிலே அவர்கள் எப்படி ஒருத்தரை கிரீட் பண்ணுவாங்க, எப்படி ஒருத்தரை சந்திப்பாங்க, இதை நம்ம கலாச்சார ரீதியாக அறிந்து கொண்டாதான் இயேசு இங்கே சொல்ல வர்றது நமக்கு புரியும். இப்போ உதாரணமாக ஒரு யூதன் இன்னொரு யூதனை சந்திக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, 2 பேரும் கட்டி அணைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் முத்தமிட்டு நலம் விசாரித்து கொள்ளுவார்கள். நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு விசாரிச்சுப்பாங்க. இதனால பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம கூட தான் ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்ம சபை மக்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறோம், ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் எந்த குழப்பமும் இல்லை. ப்ரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க, இதில் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க அவர்களை நலம் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, இப்படியே பேசி 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 உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் பேச ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிரும்னா புறங்கூறுதலாக மாறிடும், காசிப்பாக மாறிடும். இப்போ காசிப்பாக மாறி உனக்கு இந்த விஷயம் தெரியுமா, உன்னை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவங்க கதையாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதை குறித்து மற்றவங்க கேள்விப்படும் பொழுது இவங்க ஊழியத்துக்கு இது தடையாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்ல வர்றார். இப்போ இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெசியானிக் ஜியூஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருவரை ஒருவர் கிரீட் பண்ணும் போது வாழ்த்துதல் சொல்லும் பொழுது மாரநாத்தா அப்படின்னு வாழ்த்துதல் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இயேசுவே சீக்கிரமாய் வாரும், அதான் அதோடைய அர்த்தம். இப்போ பிரைஸ் தி லார்ட் சொல்கிறதோ ஷாலம் சொல்கிறதோ இல்லை மாரநாத்தான்னு சொல்கிறதோ பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருக்கேன் சொல்கிறது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஊழியத்துக்கு போகும் பொழுது அது ஒரு அவசர வேலை. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம், வேலையாட்கள் கிடைக்கும்படியாக பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஸோ இது ஒரு அவசரமான ஒரு வேலை. இந்த டைமில் போய் லொடன்னு சொல்லி மற்றவங்கள குறித்து பேசுறது எல்லாம் பண்ணி கடைசியில் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டு வந்த காரியத்தையே மறந்து போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு பேன்னு நிற்க வேண்டியதான். அப்போது ஊழியம் என்பது ஒரு முக்கியமான ஒரு வேலை. நாம் கூட ஜெபிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா போகும்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே அமைதலோடு கூட நம்ம கண்களை திறந்துட்டு எங்கே நமக்கு மீன் கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போகணும். நீங்கள் பாருங்களேன், கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்கள நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வலையை போட்டுட்டு லொடனா பேசிகிட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க. வலையை போட்டுட்டு அமைதியாக இருப்பாங்க. அப்போ தான் அந்த மீன் மாட்டும். இல்லாட்டா அந்த மீன் என்ன பண்ணாது, வராது. ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் கல்லூரி படிக்கும் பொழுது கொடைக்கானல் தேக்கடி அந்த இடத்துக்கெலாம் எங்களை டூர் கூட்டிகிட்டு போனாங்க காலேஜிலேருந்து. அப்போ டூர் கூட்டிகிட்டு போகும் பொழுது நாங்கள் தேக்கடி அப்படின்னும் போது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேரளாவில் ஒரு போட்டிங் சென்டர் அது. அதில் ஒரு 1 ஹவருக்கு மேலே போட்டிங்கே போக வேண்டியது இருக்கும். அப்போ அந்த இடத்துல சொன்னாங்க அது ஒரு காடு வழியாக போகும். அப்போ அந்த போட்டிங்கில் போகும் பொழுது அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ், நிறைய மிருகங்களை உங்களால் பார்க்க முடியும். ஈவன் சிங்கம், புலி அப்படின்ற வைல்டு அனிமல்ஸ், காட்டு மிருகங்களை கூட பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஆவலோடு கூட டிக்கெட்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ஃபுல் போட்டுமே, ஏன்னா நாங்கள் அந்த 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது முழு அந்த கிளாஸுமே போயிருந்தோம். அப்போ எல்லாரும் அதில் ஏறி உட்காந்து ரொம்ப பொறுமையாக எல்லோரும் கேமராலாம் ரெடியாக வச்சுக்கிட்டு அதில் பிரயாணப்பட்டு போகும்போது போர் அடிச்சிருச்சு. ஒரு மிருகம் கூட வரவே இல்லை பாருங்களேன். ஏதோ ஒரு நீர்க்கோழி, அப்புறம் ஒரு கொக்கு, அப்புறம் மான், ஒரு 2-3 யானை, இவ்வளோ தான் பார்த்தோம். ஒன்றுமே வரல. நாங்களும் எவ்வளோ நேரம் தான் பேசாமல் இருக்கிறது, எங்களால் பேசாமல் இருக்கவே முடியலையா, அட்லீஸ்ட் நம்மளோட இந்த ஜேர்னியை என்ஜாயாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தோம். அப்போ அந்த போட் ஓட்டுறவன் சொல்கிறான், நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா எப்படி சிங்கம் புலிலாம் வரும், யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ஓடி ஒளிஞ்சுக்குமே, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ நம்ம ஏதாவது ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னா நம்ம லொடன்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி அந்த காரியம் நடக்கும்? எந்த ஊழியம் செய்யணுனாலும் அதான் பாருங்களேன், நம்ம ஏதாவது ஊழியத்துக்கு ஆயத்தமாகணும்னா அமைதியாக கர்த்தருடைய பாதத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ரொம்ப டூ மச் ஆஃப் மற்றவங்களோடு கூட ஈடுபடாமல்
நம்ம ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆவலாக இருக்கணும். ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறாரு, இதன் மூலமாக என்ன பேசுகிறாரு, அந்த காரியத்தின் மூலமாக எனக்கு என்ன சொல்ல வராரு. அதே மாதிரி இப்போ ஊழியத்துக்கு புறப்பட்டு போகிறீங்களா, இப்போ ஆலயத்துலேருந்து புறப்பட்டு போகிறோம், இல்லைனா எங்கேயாவது ஜெபம் பண்ணிட்டு போகும்போதே ஊர் கதை, அந்த கதை, இந்த கதையை, உன் வீட்டில் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்ச, இப்படிலாம் நம்ம பேசிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம என்ன காரியத்துக்காக போகிறோன்றதே டோட்டலாக மறந்துடும். நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அப்போ நம்ம போகும் பொழுது இந்த மீனை பிடிக்கணும், அந்த மீனை பிடிக்கணும், எங்கே இருக்குது இந்த மீன், எந்த இருதயம் ஆயத்தமாக இருக்குது, இதுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்ல, இப்படி ஒரு ஆவியானவரோடு கூட கனெக்ட் பண்ணிட்டு ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே போகும் பொழுது அங்கே ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருப்பார். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இந்த காரியம் என்ன அப்படின்ட்டு? அடுத்த வசனத்துக்கு போயிடலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். யூத கலாச்சாரம் ஒரு சூப்பர் கலாச்சாரம். நான் சொன்ன மாதிரி அவங்க ஒருத்தரை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெசியானிக் ஜூஸ் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அப்படின்னு மாரநாத்தான்னு சொல்லுவாங்க. யூதர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க ஒருவர் கிரீட் பண்ணுறது உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுவாங்க. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, உங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்க. அங்கே சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் சொல்கிற சமாதானம் அவர்களுக்கு வரும், இல்லாட்டா அது உங்களுக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்கிறார்ல. இது என்ன சமாதான பாத்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டிரான்ஸ்லேஷனில் சன் ஆஃப் பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னது அப்படின்னா, யூதர்களுடைய பேச்சு மொழியில நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஒருத்தர் ஏதாவது இதுல ரொம்ப அதிகமாக அவங்க சூப்பரா இருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் நல்ல சமாதானமா எல்லோரோடும் இருக்கிறார் அப்படின்னா சன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் நல்ல சந்தோஷமா இருக்கிற ஒரு நபர்னா சன் ஆஃப் ஜாயின்னு சொல்லுவாங்க. இப்போ நெகட்டிவ் சென்ஸில் சொல்லும் போது ரொம்ப கோவக்காரரா சண்டைக்காரரா இருந்தாங்கன்னா சன் ஆஃப் சண்டைக்காரர்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? சன் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதில் ரொம்ப எக்ஸல் ஆகுறாங்களோ, நல்ல திறமையாக இருக்கிறாங்களோ அந்த சன் ஆஃப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த கிராமத்துக்கு போகும் பொழுது ஒரு வீட்டுக்கு திடீர்னு போகிறாங்க, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சமாதான பாத்திரனா இருந்தால் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, சன் ஆஃப் பீஸா இருந்தால் அப்படின்னு போட்டிருக்குல்ல. அப்போ இவன் இந்த ஊர்ல சமாதானத்திற்கு அடையாளமாக நற்சாட்சி பெற்றவன். அப்ப அந்த வீட்டுக்கு நீங்க தாராளமா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீட்டில் நீங்க சாப்பிடுங்க, அந்த வீட்டில இருந்து நீங்க போய் மற்றவங்களுக்குலாம் ஊழியம் செய்யுங்க. அப்ப அங்க சுற்றி இருக்கிற ஜனங்களும் அதை கேட்டு மனம் திரும்புவாங்க. இதே ஒரு சண்டைக்காரன் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து போய் ஊழியம் செய்ய போனீங்கன்னா அந்த ஆள் ஏன் அந்த வீட்டில் போய் தங்கி இருக்கிறாரு, இவனும் அப்படிதானோ, அதனால தான் ஏன்னா எனத்தோட தானே செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லுகிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் சமாதானத்துக்கு பாத்திரனா இருக்கிறானோ அவங்க வீட்டில் போய் தங்குங்க அப்படின்றது தான் இயேசு இங்கே சொல்லுகிற காரியம். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் வசனம். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ரொம்ப கிளியரா இங்க சொல்லிட்டார் பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு சமாதானமா இருக்கிற வீட்டில் போய் நீங்க ஸ்டே பண்ணுங்க, மற்ற வீட்டுக்கு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, ஊர்ல எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல, கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க. இப்படிப்பட்ட வீடு கிடைக்கிறதே கஷ்டம். அதனால எங்க சமாதானமா இருக்கோ அந்த வீட்டில் பெஸ்ட் நீங்க தங்கிருங்க, அவங்க அவங்கள போஷிப்பாங்க, அவங்க இருதயங்களோடு கூட நான் இடைப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். இதை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கிறது. அங்க சப்பாத்தி கொடுத்தாங்கன்னா சப்பாத்தி சாப்பிடுங்க, ரைஸ் கொடுத்தாங்கன்னா ரைஸ் சாப்பிடுங்க, அங்க போய் எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. அவர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதை புசிங்க, அவங்க எப்படி உபசரிக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து வருகிற வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். நீங்க ஏன் வேலையை தானே செய்ய போயிருக்கிறீங்க, அப்போ உங்களை நான் போஷிக்காம விட்டுருவேனா, உங்களை நான் வழி நடத்தாம விட்டுருவேனா? என்ன நம்பி நீங்க போயிட்டீங்கல்ல, நீங்க ஏன் பணியை செய்ய தானே போறீங்க. வேலையால் கூலிக்கு பாத்திரன். ஆகவே நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நான் அறிந்து நான் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்வேன். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒருவேளை இந்த 70 பேரும் 2 வச்சிங்கன்னா 35 வீட்டில் தங்கியிருப்பாங்கல்ல.
அப்போ ஒருவேளை இன்னொரு டீமை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சாப்பிட்டீங்க? நான் இட்லி சாப்பிட்டேன். நான் வந்து பொங்கல் வடை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. சரிங்களா? வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். உங்களுக்கு எந்த வீட்டை நான் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேனோ அந்த வீட்டில் நீங்கள் தங்கி, நீங்கள் அவங்க கொடுக்கறத சாப்பிட்டு, அவங்க கொடுக்கறத நீங்கள் குடிச்சு, நீங்கள் திருப்தியாக நீங்கள் இருங்க. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான், நான் உங்களை நடத்துவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து, அப்படின்னு போது பாருங்க, திரும்பி ஒரு முறை கூட சொல்றாரு. ஏன்னா இந்த சாப்பாட்டு பிரச்சனை தான் இன்னைக்கு பயங்கர அதிகமா இருக்குது பாருங்களேன். சாப்பாடு சரியில்லைன்னா தான் வீட்டில் கூட சண்டை வருது. அப்போ ஆண்டருக்கு தெரியும்ல, இந்த மனுஷன் சாப்பாட்டுக்காக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால திரும்பியும் ஒரு வாட்டி சொல்லிட்டாரு, அங்கே நீங்கள் உங்களுக்கு முன்னால் வச்சிருக்கிறத சாப்பிடுங்க. அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அங்கே வந்திருக்கிற சுகவீனமாக இருக்கிறவங்களுக்கு, வியாதியஸ்தர்களை நீங்கள் சுகமாக்குங்க. சுகமாக்கிட்டு மட்டும் விட்டுறாதீங்க, அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். நம்ம ரிப்பீட்டடாக நம்முடைய பாடங்களை படிச்சுக்கிட்டே வரோம் பார்த்தீங்களா? 2 டைமென்ஷனில் நம்ம செய்யணும், 2 பரிமாணங்களில் தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். ஒன்று என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். அதற்கு முன்பாக தேவனை அறியாத இடங்களில் பிரசங்கிக்கும் முன்பாக அவர்களுடைய தேவைகளை கேட்டு, அவர்கள் என்ன பிரச்சனையில் போயிட்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை கேட்டு அவர்களுக்காய் ஜெபித்து அவர்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் அவர்கள் அந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது இயேசு மேலே அவங்களுக்கு விசுவாசம் வரும். அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து பிரசங்கிப்பதற்கு அது ஒரு வழியாக மாறும். என்ன நம்முடைய கிறிஸ்டன்டம்ல லேக்கிங்காக இருக்குது, கிறிஸ்தவத்தில் என்ன குறைவாக இருக்குதுன்னா, இதில் 2 எக்ஸ்ட்ரீமில் போயிடுறாங்க. ஒன்று, வரங்களை பெற்றவர்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் இதையே ஃபோக்கஸ் பண்ணி எந்த கூட்டத்திலையும் போனீங்கன்னா இதை மட்டும் செஞ்சுட்டு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, காட்ஸ் வேர்ட் காட்ஸ் வேர்ட் காட்ஸ் வேர்டுன்னு சொல்லிட்டு டூ மச் ஆஃப் இதை மட்டுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக ஆண்டவரை அறிந்தவர்கள் அற்புதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டது தான் மிகப்பெரிய அற்புதம். தேவைகள்லாம் 2வது தான். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வளர ஆட்டோமேட்டிக்காக தேவைகள்லாம் சந்திக்கப்படும் பைபிளே சொல்லுதுல்ல. மத்தேயு 6:33 என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம சண்டைலாம் போட தேவையில்ல, அழுது ஒப்பாரிலாம் வைக்க தேவையில்ல. அவருடைய காரியத்தில் கரெக்டாக இருந்தாலே, அவருக்குள்ள வாழ்ந்தாலே அவர் நிச்சயமா நம்ம தேவைகளை அந்தந்த காலத்தில் காட்ஸ் டைம்ல அவர் கண்டிப்பா சந்திப்பார். ஆனா ஆண்டவர் அறியாத நபர்களுக்கு போய் நீங்கள் முதல் முறையாக இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. அதனால அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்காக நிச்சயமா காத்திருப்பாங்க. அவங்க இருதயம் திறக்கப்படணும்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் மாறணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கணும். அற்புதம் நடக்கும்படியாக தேவனிடத்தில் நம்ம மன்றாட வேண்டும். அப்படின்னா ஊழியத்துக்கு அனுப்பும்போது இந்த வரங்களை கொடுத்து தான் அனுப்புறாரு பாருங்களேன். அவர்களுக்கு வியாதிகளை சுகமாக்குகிற அந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறாராம். ஒருத்தரை ஊழியத்துக்கு அனுப்புறாருன்னா சும்மா போ அப்படின்னு சொல்லலை. அந்த வரங்களை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி நீங்கள் என்ன செய்யணும்? அந்தந்த இடங்களிலே அதை நீங்கள் பயன்படுத்தி அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கும்படியாக அதை நீங்கள் செய்யணும். இப்போ இயேசு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு, இயேசு கூடயேவா வந்தாரு? இல்லை, அந்த சீஷர்கள் தான் வியாதியஸ்தர்கள் மேலே அவர்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் சுகம் பெற்று கொண்டார்கள். ஆனால் இந்த சீஷர்கள் அதோடு கூட நிறுத்தி விடவில்லை. இயேசு நமக்கு என்ன சொன்னாரு? பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இன்றைக்கே போய் கைப்பிரதி கொடுத்தோன்னா இன்றைக்கே அவங்க ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு சபைக்கு நாளான்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து அடுத்த மறுநாளே அவங்க ஊழியத்துக்கு வந்துடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாமே ஸ்பீடு தான் நமக்கு வேணும். பொறுமையாக தான் என்ன பண்ணணும்? நம்ம எல்லா காரியங்களையும் செய்யணும். தேவ கிருபையோடு செயல்படணும். இப்போ ஒரு குழந்தை வளர்ந்துனா கூட, குழந்தை உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது உடனடியாக வெளியாக வந்துடுது. அதை 10 மாதங்கள் வளர்க்குற மாதிரி தான் ஆண்டுடைய ஊழியமும் கூட. அதான் அதனால தான் அங்கங்கே போய் இன்னைக்கு ஒரு இடம், அங்கே அன்னைக்கு ஒரு இடம், இங்கே ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பாஞ்சிட்டு தெரியக்கூடாது. ஒரு இடத்துல போய் செய்கிறோமா அந்த இடத்திற்காக ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும். வான மண்டலில் உள்ள கிரியைகள் எல்லாம் அங்கே அதமாக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் தான் உங்களுக்கு யுத்தம் அப்படின்னு சொல்கிறார்ல.
அப்ப பின்னணி ஊழியம் செய்யணும். ஜெபிச்சுட்டு யாராவது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தவங்கள மறுபடியும் போய் மீட் பண்ணணும். சும்மா இந்த கணக்குக்காக நம்ம செய்யக்கூடாது. அப்ப அடிக்கடி போய் அவர்களை நம்ம சந்திக்க ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது, நம்ம மறந்துடக்கூடாது. ஒருத்தருக்காக நம்ம போகணுமா அப்படின்னு அவங்க நினைக்காதீங்க. ஒருத்தரை கான்சென்ட்ரேட் பண்ணி வருஷத்துக்கு ஒருத்தரை சந்திச்சாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளோ பேர் கிடைக்கும் தெரியுமா? ஆனால் அதை கூட நம்ம சரியாக செய்கிறதில்ல. ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும், அப்படியே ஆதங்கம். இவங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, இவ்வளோலாம் சந்திக்கிறாங்க, நம்மளால முடியல. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. தேவ கிருபையோடு கூட ஒரு இடத்த நம்ம ஆண்டவர் காட்டுறாரா, அந்த இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அதே இடத்த மறுபடியும் போய் சந்திக்கணும். அவங்க எதிர்த்தாங்கன்னா தான் நம்ம வேற இடத்துக்கு போகணும். இல்லைன்னா நம்ம தாராளமாக அங்கேயே போகலாம். அப்போஸ்தலர்கள் அதை தான் செஞ்சாங்க. ஒரு இடத்துல அவங்க போகிறாங்க, அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சபையிலே சேர்த்து கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த கிராமத்தை விட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்களாம். அது மாதிரி தான் நம்மளும் செய்யணும். அங்கே தான் செத்தாலும் சாவேன்னு கிடையாது. ஒருவேளை ஆவியானவர் நம்மகிட்ட சொன்னாருன்னா நம்ம கண்டிப்பாக செய்யலாம். நாமளே சுய பலத்தில் போய் அங்கே நிற்கக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ரொம்ப கிளியராக போட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லணும்? ஏற்றுக்கொண்டால். நல்லா நீ அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஏதோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, அங்கே நல்லாவே தெரியும் அது ஒரு புறஜாதியான ஒரு கோவில், ஒரு புறஜாதிகள் ரொம்ப அங்கே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். அங்கே போய் கைப்பிரதி கொடுத்துட்டு அங்கே அவங்க அடிப்பாங்க, கைப்பிரதிலாம் பிடுங்கி கிழிப்பாங்க. உடனே ஆண்டவருக்காக நாங்கள் பாடுபடுறோன்னு வாட்ஸ்அப்லலாம் போட்டுட்ருப்பாங்க, ஃபேஸ்புக்லலாம் போட்டுட்ருப்பாங்க. இங்கே தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர், ஒருவர் உங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த நபருக்கு நீங்கள் வியாதிகளை சுகமாக்குங்க, அந்த நபருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. அடுத்தது பாருங்களா, இன்னொரு பார்ட்டை இங்கே சொல்லித்தராரு. லூக்கா 10:10. யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய். பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அதனால நீங்கள் எல்லாருமே தான் ஏற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கவும் கூடாது. இல்லைன்னா எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கவே மாட்டாங்கப்பா, நம்ம ஏன் சொல்லணும்? சிலரை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆண்டவர் யாருக்கு சித்தமானவர்களோ அவங்கள தான் ஆண்டவர் ரட்சிப்பார், அதனால அவருக்கு சித்தமானவர்களோ அவர் ரட்சிக்கிட்டோம், அதனால நான்லாம் போய் சுவிசேஷம்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இது இந்த எக்ஸ்ட்ரீம். இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்குள்ளேயும் போய் திணிக்க பார்க்குறது. அப்போ ரெண்டு குரூப் இருக்கிறாங்க, நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுடைய பகுத்தறிவு மிக முக்கியம். ஒரு குரூப் தான் ஏற்றுக்கொள்ளும், இன்னொரு குரூப் ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த சீஷர்களுக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். யாராச்சும் உங்களை ஏற்றுக்கொள்ளனா, இப்ப யூத பட்டணத்துக்கு தானே போறாங்க. இப்ப இயேசு போகிறதற்கு முன்பாக இவர்களை கர்த்தர் அனுப்புகிறார். என்ன சொல்றாரு? இவங்களை யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளனா டைரக்டா போய் அவங்க கிட்டே சொல்லிருங்க, எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியை நாங்க உதறி போடுறோம். எதுக்கு உதறி போடுறோம் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா வந்த போதும் நீங்க ஏற்றுக்கொள்ளல. இதை இன்னைக்கு செஞ்சோன்னா அவ்வளவுதான், நம்மள எல்லாரும் அடிச்சு விரட்டிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறார், அந்த வீட்டில் நாங்கள் இயேசுவை பற்றி தான் சொல்ல வந்தோம், இயேசு தான் ரட்சகர், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள என்ன செய்யறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் மேலே நியாய தீர்ப்பு வரும்னு சொன்னால் யாராவது ஏற்றுப்பாங்களா? உங்கள் வீட்டில் படிஞ்ச தூசியை நான் உதறி தள்ளிடுறேன்னு சொல்லி. ஆனால் இயேசு அப்படி தான் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் 12லேருந்து. அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு இந்த சீஷர்கள்ட்ட? அவங்க ஏற்றுக்கொள்ளேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன் பிரச்சனை அது. அந்த பட்டணத்திற்கு, சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுது, அது லகுவாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து நான் வாசித்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். கோரோசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாய்தா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் 5 பட்டணத்துடைய பெயரை ஆண்டு சொல்றார். சரியா? என்னென்னலாம் பட்டணம்? சோதோம், தீரு, சீதோன், பெத்சாய்தா, கோரோசின், கப்பர்நகும். சரியா? இப்போ நான் ஒரு பட்டணமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சோதோம், தீரு, சீதோன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பட்டணங்கள் பாவம் நிறைந்த பட்டணங்கள் என்று சொல்லி நம்முடைய வேதத்தின் வாயிலாகவே நாம் அறிந்து கொள்ளுகிறோம்.
அதிகமாக பாவம் செய்த பட்டணங்கள் இந்த பட்டணங்கள். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்ககிட்ட வந்துச்சு, நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாத அந்த பட்டணங்களுக்கு, இந்த சோதோமுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நேரிட்டதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக நேரிடும். இந்த சீதோனுக்கு சொல்லியிருந்தா அவன் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்துருப்பான். நீங்கள் இப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். பெத்சாயிதா நம்ம ஏற்கனவே பாடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். இதில் 3 சீஷர்களுடைய சொந்த ஊர் அது. பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு. அது மாத்திரமல்ல, 5 அப்பம் 2 மீன் அற்புதத்தை இந்த ஊர் பட்டணத்து மக்கள் தான் அனுபவிச்சாங்க. ஸோ ஏசு கிறிஸ்து அடிக்கடி இந்த பட்டணத்துக்கு போய் நிறைய அற்புதங்களை செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஜனங்கள் அங்கே போதனைகளையும் கேட்டிருக்கிறாங்க. பெத்சாயிதா அப்படின்னோடனே 3 நாள் புசியாமலும் குடியாமலும் அந்த இடத்துல இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் கர்த்தருடைய வார்த்தையை டைரெக்டாக கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த பட்டணம் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை புறக்கணிச்சிச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்டது தீருவிலும் சீதோனிலும். அப்படின்னா அந்த புறஜாதி பட்டணத்துக்கு செய்திருந்தா அவங்க அன்னைக்கே மனம் திரும்பி சாம்பல்ல உட்காந்துருப்பாங்க அப்படின்றத இங்கே சொல்கிறத பார்க்கலாம். கோரோசின் பட்டணம் அப்படின்னும் போது இந்த பட்டணத்தை குறித்து அவ்வளவாக நம்முடைய வேதத்தில் போடப்படலை. ஆனால் கண்டிப்பாக இந்த பட்டணத்திற்கும் ஆண்டவர் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், முதலீடு செய்திருப்பார். அதனால தான் இந்த இடத்துல இயேசு இந்த காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம யோவான்ல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், அதை வாசித்து காட்டுறேன். யோவான் 20:30 வாசிக்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். அப்போ இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத எவ்வளோ அற்புதங்கள் இருக்குது. மேபி கோரோசினுக்கு நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருப்பாரு, நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த பட்டணத்துக்கு கொடுத்துருப்பாரு. அந்த எல்லா காரியத்தையும் அனுபவிச்சும் அவங்க நன்றி கெட்டவர்களாக தேவனுக்கு நேராக தங்களுடைய இருதயத்தை திருப்பாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் கோரோசினே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. கடைசியாக நம்ம பார்க்குறோம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் நாசரேத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். 30 வயசுக்கு பிற்பாடு ஞானஸ்தானம் எடுத்துட்டு எங்கே வராரு, கப்பர்நகுமுக்கு தான் வராரு. நம்ம பாடத்தில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன், நாசரத்தை விட்டு கப்பர்நகுமுக்கு அந்த பேதுரு வீட்டில் தான் இருந்து தன்னுடைய ஊழியத்தின் அடித்தளமாக அந்த ஊரை வைத்து கொண்டு அங்கேருந்து தான் அதை சுற்றி இருக்கிற பட்டணங்களுக்கு போகிறார். புரியுதாப்போ? அப்போ கப்பர்நகும் அப்படின்னும் போது நம்ம இயேசு அங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுதா? இன்னைக்கு கூட நீங்கள் இந்த கப்பர்நகும் போனீங்கன்னா டவுன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் பட்டணம்னு சொல்லிட்டு அந்த நுழைவாயிலே போடப்பட்டிருக்கு. ஒருவேளை இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா போய் பாருங்க. அப்போ இப்போ அதே ஊரில் இயேசு இருந்தார் அப்படின்னா எவ்வளோ தூரம் அந்த ஊருக்கு அவர் அற்புத அடையாளங்களை செஞ்சிருப்பாரு, எவ்வளோ பிசாசுகளை துரத்தியிருப்பாரு, எவ்வளோ போதனைகளை அந்த ஜனங்க கேட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் அங்கே தங்கியிருக்கிறார். ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்கிறத விட அங்கேயே அவர் வீட்டில் தங்கியிருக்கிறாருன்னா அந்த சொந்த ஊருக்கு எவ்வளோ அதிகமாக செஞ்சிருப்பார். அது மூலமாக அது வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே அப்படின்னா இதை 2 விதங்களையும் எடுத்துக்கலாம். ஒன்று, இயேசுவே உனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த இடத்துல தான் அதிகமாக மீன் பிடிக்கிறவர்கள், அந்த ஃபிஷ்ஷிங் ட்ரேட் நடந்து கொண்டிருந்தது. அதனால நிறைய பேர் அங்கே ரொம்ப பணக்காரங்களா, ரொம்ப ஒரு என்ன சொல்லுது, ஹைலி பாப்புலேட்டட் ஏரியா, நல்ல வசதி நிறைந்தவர்களாக, இப்போ ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி இப்போ சென்னை போன்ற பட்டணங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல பணப்புழக்கம் இருக்கும், நல்ல வசதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்ல. அதை தான் இங்கே சொல்கிறாரு, கப்பர்நகுமே நீ வான பரியந்தம் உயர்த்தப்பட்டிருக்கலாம், ஆனால் நீ என்னுடைய வசனத்தை நீ கேட்டு என்னுடைய எல்லா காரியங்களும் நீ அனுபவிச்சுட்டு இப்போ நீ பின்வாங்கி போயிருக்கிறியே, வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்டிருந்தா என்ன, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் அப்படின்னு சொல்கிறார். பேதுரோட ஊர் பெத்சாயிதா தானே, அவன் தொழிலுக்காக தான் இங்கே செட்டில் ஆயிட்டான். சரிங்களா? அதனால நல்ல பெரிய பெரிய பணக்காரங்க இருந்தாங்கங்க. அப்புறம் நல்ல எஜுகேட்டட் பீப்புள் இருந்திருப்பாங்க, நல்ல வேலை செய்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் நீ எவ்வளோ உயர்ந்த நிலையில இருந்தும், நானே உனக்கு இவ்வளோ போதிச்சிருந்தும் நீ தேவனுடைய ராஜ்யத்தை புறக்கணிச்சிட்டியா அப்படின்னும் போது இன்னொரு விஷயமும் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சிலர் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்கள். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா இந்த கப்பர்நகும் மக்களை மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது சபையில் வருவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க, மறுபடியும் உலகத்துக்கு போவாங்க, அந்த காரியத்தை செஞ்சுப்பாங்க. இவங்க எப்படிப்பட்டவர்கள்னா தேவன் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் மாட்டாங்க. அதாவது நியூட்ரல் பீப்புள்னு சொல்லிடலாம். சரியா? இங்கே வந்தால் இங்கே மாதிரி இருந்துப்பாங்க,
வெளில போனால் வெளியே மறந்துப்பாங்க. யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க. அதாவது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பற்றி கொள்ள மாட்டாங்க. இங்கே வந்தால் இங்கே, அங்கே வந்தால் அங்கே. அப்போ இந்த நியூட்ரல் பீப்புளை தான் திருத்தவே முடியாது. அதாவது ஒரு பாவிட்ட போய் நம்ம மனம் திரும்புன்னு பேசிடலாம். நான் ஏற்கனவே உள்ளதான் இருக்கிறவன்ட்ட போய் என்னத்தை பேசுறது? அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமேனா, நீ என்னை எதுக்கவே இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட, உனக்கு நான் அற்புத அடையாளங்கள் செஞ்ச ஏற்றுக்கிட்ட, ஆனால் நீ மனம் திரும்பவே இல்லையே, அப்போ நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், இயேசு என்ன சொன்னாரோ, எந்தெந்த பட்டணத்தெல்லாம் ஐயோன்னு சொன்னாரோ அந்த பட்டணம் இப்போ இல்லவே இல்லை. அதெல்லாம் ஃபுல்லாக அழிக்கப்பட்டு போய்விட்டது. அப்போ நீங்கள் சொன்னீங்க கப்பர்நகும் என்ட்ரன்ஸ்லே டவுன் ஆஃப் ஜீசஸ்ன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த கப்பர்நகும்னு சொல்லப்படுகிறது அது ஒரு புதிய பட்டணம். இயேசு இருந்த இடத்துல இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இயேசு ஆராதித்த அந்த ஜெப ஆலயம் இடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மோசையின் ஆசனம்னு சொல்லிட்டு ஒரு கற்களால் நிறைந்த ஒரு சேர் மாதிரி அந்த தேவாலயத்துக்குள்ளே இருக்குது. இப்படி எல்லாம் இடிந்த நிலைமையில தான் இருக்குது. மற்றபடி அந்த பட்டணம் இன்னைக்கு இல்லை. இயேசு என்ன சொன்னாரோ 100% துல்லியமாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 10:16 சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தில் போய் நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு குரூப் ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு குரூப் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால நீங்கள் அதை பற்றி பாதர் பண்ணிக்காதீங்க. உங்கள் வேலை சுவிசேஷத்தை சொல்கிற வேலை. நான் எங்கே காண்பிக்கிறனோ, எந்த ஜனங்களுக்கு கூட பேசுன்னு சொல்கிறனோ அந்த இடத்துக்கு போய் நீ சுவிசேஷத்தை சொல்லு. ஏதாவது ஒன்றை பண்ணிட்டு நான் இங்கே கைப்பிரதி கொடுத்தேன், அங்கே அவங்களுக்கு சொன்னேன், இவங்களுக்கு சொன்னேன், அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லாத. நான் வழிகாட்டுகிற இடத்திற்கு என்னுடைய ஒத்தாசையோடு கூட போ. அப்படி போயுமே உன்னை சிலர் அசட்டை பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இப்போ நீ என்ன பண்ணணும்? இப்போ ஊழியம் செய்கிற நீ என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ உனக்கு ஏற்றுக்கொண்டாலும் அந்த கிரெடிட்டை நீ எடுத்துக்காத. என்னால் எவ்வளோ ஆத்மா அந்த சபைக்கு வந்துச்சு தெரியுமா? நான் போனேன், அங்கே உடனே ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க, நான் போய் விடுதலை ஆயிடுச்சு, நான் போய் அற்புத அடையாளம் செஞ்சேன் அப்படின்னு நீ கிரெடிட் எடுத்துக்காத. ஏற்றுக்கொண்டாலும் கிரெடிட் எடுத்துக்காத, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மனம் வருந்தாத. ஏன் அப்படின்றதான் இந்த வசனம் சொல்லுது. உங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் எனக்கு செவி கொடுக்கிறார்கள். எது இங்கே ஹைலைட்டாக இருக்குது? ரெட் கலரில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க, என்னை. உங்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். என்ன மாத்திரம் இல்லை, என்னை அனுப்பின என் பிதாவை அசட்டை பண்ணுகிறார்கள். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஏற்றுக்கொண்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு செவி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஏன் ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே போகிறீங்க, என் பிரதிநிதியாக தான் வழியை ஆயத்தம் பண்ண போகிறீங்க. நான் அங்கே கிரியை செய்யணும், அங்கே ஜனங்கள் மத்தியில் ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னு ஆயத்தம் பண்ணுற வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க. இப்பயும் அதை தான் செஞ்சுட்ருக்கோம். நம்ம எல்லாரும் போயிட்டு ரட்சிக்க முடியாது ஒரு நபரை. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? இயேசு நமக்கு காட்டின வழியை, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்பதை காண்பிக்கிறோம். எத்தனையோ கடவுள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இயேசு மட்டுமே பரலோகத்திற்கு போவதற்கு வழி, இயேசு மட்டுமே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறவர் என்பதை காட்டுறோம். ஆனால் நம்ம ஒருத்தரை மாற்ற முடியுமான்னா கிடையாது. அதை தான் இங்கே சொல்ல வராரு. உங்களுக்கு செவி கொடுத்தா எனக்கு செவி கொடுக்குறான், நான் அவனுக்குள்ள கிரியை செய்வேன். உங்களுக்கு செவி கொடுக்காட்டா பயப்படாதீங்க, அதை குறித்து வருத்தப்படாதீங்க, அதை நான் பார்த்துப்பேன். அப்போ கிரெடிட்டையும் நம்ம எடுத்துக்க கொள்ளக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணாலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? புகழ்ச்சியும் எனக்கு தான், அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாராவது நம்மளை உதாசீனப்படுத்தினாலும் அதை குறித்து ரொம்ப டீப்பாக கவலைப்படக்கூடாது. இயேசு நமக்கு சொல்லுகிற காரியம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இப்போ 70 பேரும் ரொம்ப உற்சாகமாக இயேசுகிட்ட வராங்க. ஊழியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக வராங்க. நம்ம பார்க்கணும், ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களை ஓநாய்களுக்குள்ள ஆடா அனுப்புறேன்னார். இங்கே பாருங்க, எப்படி ஆண்டவர் அனுப்புனாரோ, ஒரு ஓநாய் கூட அவங்கள பட்சிக்காதபடிக்கு, அவங்களை அழித்து போடாதபடிக்கு 70 பேரும் ரிட்டர்ன் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துக்கு அனுப்புறாருன்னா நம்மளை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காம அந்த ஓநாய்களுக்குள்ள அனுப்புனா கூட நம்மளை என்ன பண்ணுறாரு? பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சேர்த்துறாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது நல்ல அறிக்கையை கொடுக்கிறார்கள். குட் ரிப்போர்ட். என்ன சொல்றாங்க? ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் போய் இந்த ஊழியத்தை செஞ்சோமே,
பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஏன் பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க போனோம் ஆண்டவரே, எல்லாரும் எங்களை சூப்பரா வரவேத்தாங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நல்ல சாப்பாடு தந்தாங்க, நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா சூப்பராக நாங்கள் எல்லா காரியங்களும் நீங்கள் சொன்னபடியே செஞ்சிட்டோம், வியாதிகள் சுகமாகச்சு ஆண்டவரே, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பிரசங்கம் பண்ணோம் ஆண்டவரே. இப்படி சொல்லலையே. என்ன சொல்கிறாங்க? பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிந்ததே. அப்படின்னா இந்த ஆரம்ப வசனங்களை நான் வாசித்து காமிச்சேன்ல, என்ன பார்த்தோம்? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வியாதிகளை சுஸ்தமாக்குற அதிகாரத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசங்கத்தை பிரசங்கிக்கவும் அனுப்பினு போட்டிருக்கு. அப்போது இவங்களுக்கு ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்குறதுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதும் அனுப்புனாரு. ஆனால் எக்ஸ்ட்ராவா இவங்க போய் ஜோம் பண்ணுறாங்க, அந்த பிசாசும் ஓடி இருக்குது. அப்போ இவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, ஆண்டவர் வியாதி சுகமாக்குறதுக்கு தானே நம்ம வரத்தை கொடுத்தாரு, பிசாசு அலறிட்டு ஓடுது, அவனை விடுதலை ஆக்குது அப்படின்னு தான் இங்கே இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இவங்களை அப்ரிஷியேட் பண்ணும் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தில் நாங்கள் துரத்தணும், அந்த பிசாசுலாம் ஓடிச்சுன்னு சொல்ல பாருங்க. எங்களாலலாம் முடியாது ஆண்டவரே, நாங்கள் சாதாரண மக்கள் தான், ஆனால் உங்கள் நாமத்தை பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதனால தான் இந்த பிசாசு ஓடிச்சு. எப்போவுமே ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தினா கூட அவருக்கு கனத்தை கொடுக்கணும். அதுதான் இந்த வேத பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 18ஆம் வசனம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இப்போ இயேசு சொல்றார், இப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னப்பா நீங்க சாத்தான் ஒரு மனுஷனுக்குள் ஓடினதை பார்த்து இவ்வளோ எக்ஸைட் ஆயிட்டீங்க? நான் சாத்தான் வானத்திலிருந்து கீழே சடுதியா மின்னலை போல விழுந்ததே பார்த்தேன் அப்படின்னா இங்கே இயேசு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போ சாத்தானுடைய விழுகை அப்படின்னு பார்க்கும்பொழுது பைபிளில் 4 இடங்கள்ல இருக்குது. அதில் 3 இடம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. முதல் இடம் நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியல் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது முதலாக தேவதூதனாய் இருந்தவன் அவன் மேட்டிமை அடைந்தபடினாலே தேவன் அவனை அகால பாதாளத்தில் தள்ளிவிட்டார் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு இந்த இடத்துல சொல்றது எந்த விழுகை அப்படின்னா, முதல் அந்த தேவதூதனுடைய விழுகை, அவன் சாத்தானா மாறினா பாருங்க, அதை தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இன்னும் நடைபெறல. அப்போ இந்த காரியத்தை தான் சொல்றாரு. இங்கே பாருப்பா, நான் பரலோகத்தில் இருந்தேன், தேவ தூதர்கள் என்னை ஆராதிக்கும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்களில் ஒருத்தன் தலைமையானவன், அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, ஏன் இந்த பிதாவுக்கும் தேவனுக்கும் நான் மகிமை செலுத்தணும், என்ன எல்லாரும் ஆராதிச்சா என்ன அப்படின்னு அவன் சிந்தனை பண்ணினான். இது தேவன் அறிந்து அவனை வானத்துல இருந்து தள்ளிட்டாரு. அவன் தான் சாத்தானா மாறிட்டான். மின்னலை போடலாம் அப்படின்னா நம்ம என்ன யோசித்துக்க கூடாதுன்னா, அது மின்னல் மறைகிறது மாதிரி சாத்தான் விழுந்து போனது தான். அவன் இனிமேல் ஆண்டவரை மீட்டே பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா யோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய சன்னதியில் சாத்தானும் நின்றானாம். ஸோ அது அடையாளம் கிடையாது. அது அந்த இன்ஸ்டண்ட்டாக நடந்ததை தான் இங்கே அனலஜியாக ஆண்டு பயன்படுத்துகிறார். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, இயேசு இந்த முதல் விழுகையை குறித்து இந்த இடத்துல சொல்கிறத பார்க்கலாம். சொல்லிட்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் வந்த ஒவ்வொருவருக்கும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன். எப்படிப்பட்ட அதிகாரம் அப்படின்றதான் பின்வரும் வசனங்கள். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், நான் இப்படிப்பட்ட அதிகாரத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்றாரு. சர்ப்பங்கள் தேள்களை மிதிப்பீங்க, உங்களுக்கு எதுவுமே உங்களை அது அணுகாது, சத்துருக்கள் எல்லாம் மேற்கொள்றதுக்கு வல்லமையை நான் கொடுக்குறேன், அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு சொல்லும் போது வேணும்னே போய் நம்மளே சிக்கல்ல மாட்டிக்கிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீங்க, அது ஒன்றும் உங்களை செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக காட் சேனல்னு ஒரு சேனல் இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அதில் ஒரு பிரசங்கியார், ஒரு ஃபாரினில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த வசனத்தை கோட் பண்ணிட்டு கழுத்தில் ஒரு பாம்பு, கையில் ஒரு பாம்பை சுற்றிப்பார், பூரா அந்த தேளெல்லாம் உடம்பு ஃபுல்லாக விஷப்பூச்சிகள்லாம் போட்டுட்டு இதை வச்சு பிரசங்கம் பண்ணுவார். சட்டையும் போட்டிருக்க மாட்டார், இந்த பாடி பில்டர் மாதிரி நிறைய பச்சை குத்திருப்பார், அப்படியே வாட்ட சாட்டமாக இருப்பார். இவர் இப்படியே தான் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் திடீர்னு நியூஸ் வருது, அவர் மரித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் கொடுத்துருக்கிற கிருபையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் உங்களை அறியாமலே அது நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக பாதுகாப்பார். நான் அடிக்கடி நம்ம பைபிள் அண்ட் சைட்ஸில் தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பவுல் இந்த மெலித்தா தீவு அப்படின்ற தீவுக்கு போவார்.
குளிர் காய்ந்து கொண்டிருப்பார். விஷப்பூச்சி அவருடைய கையை கவி கொண்டது. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் யோசிப்பாங்க, இவர் கண்டிப்பாக வீக்கம் கொண்டு மரித்து போய் விடுவார்னு நினைப்பாங்க. ஆனால் பவுல் அங்கே ஒன்றுமே ஆகாமல் நல்லா இருப்பார். அதை பார்த்து பவுலுடைய தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அறியாமல் நம்ம ஏதாவது காரியங்களை சிக்கி கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படின்றது தான் இதற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் இதை குறிச்செல்லாம் எக்ஸைட் ஆகாதீங்க, பிசாசு ஓடிச்சுன்னு எக்ஸைட் ஆகாதீங்க. எதுக்கு நீங்கள் எக்ஸைட் ஆகணும் அப்படின்னா, உங்களுடைய பெயர்கள் உங்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறத குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த அற்புதம் செய்கிறோம், அந்த அற்புதம் செய்கிறோம், இந்த ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியம் செய்கிறேன்னு ரொம்ப அப்படியே குதூகலமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாதீங்க. இதுலேயே இந்த மெதப்புலே இருக்காதீங்க. நீங்கள் பெற்ற ரட்சிப்பு தான் நீங்கள் வாழ்க்கையில் பெற்ற மிகப்பெரிய அற்புதம். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது தான் உங்களுக்கு கிடைத்ததான மிகப்பெரிய அற்புதம். ஏன்னா நீங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது, நீங்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லவா நீங்கள் பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டீர்கள். ஆகவே உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுனதுக்காக உங்கள் ரட்சிப்பை கொண்டாடுங்க. ஆண்டவரே, இந்த ப்ரிவிலேஜ் எனக்கு கொடுத்தீங்களே, கோடி கோடியா ஜனம் இருக்கும் பொழுது எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தீங்களே, ஜீவ புத்தகத்தில் என்னுடைய பெயரை எழுத வச்சிங்களே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு ஆண்டவருக்காக இந்த ஊழியம் செஞ்சேன், அந்த ஊழியம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் பரவசம் அடையாதீங்க. இன்னும் சொல்லணும்னா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. நீங்கள் அவருக்காக என்ன செய்தீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் இயேசு இந்த காரியங்களை நினைத்து பிதாவை மகிமைப்படுத்தி களி கூறுகிறதை போடப்பட்டிருக்கு. அந்த பகுதியை வாசித்துலாம், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுலகத்துக்கு பிரியமாயிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கிளியராக நம்ம பார்க்குறோம். இயேசு தாம் அனுப்பின சீஷர்கள் இப்போ ரிட்டர்ன் சந்தோஷமான ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ இயேசுவும் சொல்கிறாரு, நீ என்ன செஞ்சேன்னு சந்தோஷப்படாத, ஆனால் கர்த்தர் உனக்காக செய்ததை குறித்து சந்தோஷப்படுன்னு சொல்லும் பொழுது இயேசு இவங்க ஊழியத்தை அங்கீகரித்து இந்த இடத்துல பிதாவை நோக்கி அவர் ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அவர் ஆவியிலே களி கூர்ந்து ஜெபிக்கிறார். இந்த வேத பகுதியில் மட்டும்தான் இயேசு களி கூர்ந்தார் அப்படின்னு இருக்குது. இப்போ ஜீசஸ் வெப்ட், இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்லிட்டு அந்த லாசரு மரணம் அடைந்த போது இருக்குது. அப்புறம் எருசலேம் பார்த்து ஆண்டவருக்கு அழுதார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்படி கண்ணீர் விட்டதை கொடுத்து நிறைய இடங்களை பார்க்குறோம். ஆனால் இயேசு களி கூர்ந்தார் அப்படின்னா அது தம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டு வந்து வெற்றியாய் திரும்பி வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எழும்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுகிறத பார்க்கலாம். எப்பவுமே ஆண்டவர் இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வார் பாருங்களேன். பலவீனமானவர்களை பலப்படுத்த, பைத்தியமாய் இருக்கிற நம்மை ஞானிகளாய் மாற்ற அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:27-28 நம்ம வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பலவீனமானவர்கள் தான். ஆனால் அந்த பலவீனமானவர்களை பலப்படுத்த தெரிந்து கொண்டார். உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான், நம்ம படிப்பில குறைவுள்ளவர்கள் தான், ஞானத்துல குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் பயன்படுத்துகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக நம்ம பார்க்கிறோம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 23-24. பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவர்களை காணும் கண்கள் பாக்கியம் உடையவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த பகுதியில சீஷர்களை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் சோ ப்ரிவிலேஜ்ட், நீங்கள் பாக்கியசாலிகள். நிறைய பேர் உங்களுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகள், உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ராஜாக்கள்
என்னை பார்க்கணும்னு நினைச்சாங்க. இந்த காலத்திற்காய் காத்திருந்தார்கள். ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லும் பொழுது இயேசுவின் நாட்கள்ல இருந்த இவர்களை எல்லாரே காட்டிலும் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன்னா இயேசு இதை சொல்லும் பொழுது அவர் மரணம் அடைந்து பாவ மன்னிப்பின் நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து விட்டார். அது மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கு பரலோகத்துல இருந்தாலும் நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி நமக்குள்ளேயே வாசம் பண்ணுவதற்கு ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவன் கொடுத்திருக்கிறார். அவரை குறித்து அறிந்து கொள்வதற்காக நமக்கு கையில வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உதவியாளராக கொடுத்திருக்கிறார். இத்தனை பெரிய சாக்கியம் பெற்றவர்கள் தான் நீங்களும் நானும். அப்ப இன்னைக்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் தெளிவாக படிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதுல ஏராளமான சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்யும்படியாக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி செபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.